பிடிஎஸ்ல டீம் இல்ல கில்லர் பிடிஎஸ் இவரோட தான் இருக்காங்க. எஸ்ஓ பிடிஎஸ் வெரியா ஜோன் எடுத்துச்சு, பீட்டஸ் வெரியா ஜோன் எடுத்துச்சு. ஓடு கேண்டி நாக்கு முகிலன் பண்ணிட்டு இருக்கான். யூடியூப் ஏறி உட்கார்ந்து படிக்கிறான். கோல் ஓஜி வைத்தி மட்டும் தான் இருக்கான். முடிக்கப்பட்டது. ஆனா இந்த பக்கம் பீட்டஸ் ஒரு குடும்ப ஜோன் எடுத்தது. ஒரு மண் புயல் தானே வந்துச்சு, ஒரு புயலே நடந்துச்சுங்க. இங்க வர டீம் 18 M4 ராக்கி அணில ட்ரைவ்ஸ் அணி வர இருக்காங்க. எல்லாரும் கில்லர் பீட்டஸ் ஸ்பாயிலர் பண்ணுவாங்க. கில்லர் பீட்டஸ் ஸ்பாயில் பண்ணல. அவங்க சென்டர் ஜோனை பிடிச்சிருக்காங்க, அதனால வராங்க எல்லாரும். கில்லர் பீட்டஸ் ஸ்லாட் ஒன்ல இருக்குது அவங்க ஸ்பாயில் பண்றதுக்கு. ஜஸ்ட் நோ காமிச்சோம் அடுத்த நொடியில வந்துட்டாங்கண்ணே. ஒரு ஜோன் பிடிச்சிருக்காங்க, மீண்டும் ஒரு ஜோன் இவர்களுக்கே வருமா? எஸ்ஓ பீட்டஸும் 4 பேரும் அவங்க கேட்டாங்க போல உயிரோட தான் இருக்கணும்னு அப்படி சொல்லிட்டு, அதனால பாருங்க 4 பேர் உயிரோட இருக்காங்க. இங்க பாருங்க ஓஜி அங்க கில்லர் பீட்டஸ் அங்க இருந்து ஓஜி பீட்டஸ் சவுண்ட் போடுறாங்க. ஓஜி பீட்டஸ் இங்க இருந்து கில்லர் பீட்டஸ் டக் டக்னு சவுண்ட் போடுறாங்க. ரெண்டு பேரும் முன்னாடி இருக்காங்க. ஆமா மாறி அப்ப எஸ்ஓ பீட்டஸ் சப்பி ஆட்ட ஆடுறாங்கன்னு சொல்றியா? கில்லர் பீட்டஸ்னா கில்லர் பீட்டஸ் அங்க இருந்து சுடுறாங்க, பீட்டஸும் இங்க இருந்து சுடுறாங்க. சும்மா இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா டீம் 7 ரெனால்ட் அணி போராடிட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா கார் எல்லாமே அகால மரணம் வெடிஞ்சிச்சு. ஜியூசோஜி போட்டதுல ஒரு நேர்ல ஒரு நாக்கு முன்னாடி புஷ் பண்றாங்க. நரேன் புஷ் பண்றான். என்ட்ரி பேக்கர் நரேன் புஷ் பண்ணிருக்கான். அவ்வளவுதான், நரேன் அழுத்திட்டான். கில் ட்ரைவ்ஸ் அணி அகால மரணமா வெளியேடியதா? எங்கேயோ இருக்காங்களேனா இந்த ட்ரைவ்ஸ் அணி? ஒருத்தர் மட்டும் தானா? பிளட்டி அணி வெளியேறியது, ஒருத்தர் மட்டும் தான். பீஸ்ட் தான் இருக்காரு. எஸ்டிஜி அணி பக்கத்துல மாட்டிக்கொண்டார் அதே கிரேவ்யார்ட்ல. கில்லர் பீட்டஸ் மறுபடியும் ஜோனோட கார்னர். கில்லர் பீட்டஸ் வெரியா ஜோனை பிடிச்சிருச்சு. ஜியூஸ் வந்து வெற்றிக்கா போராடிட்டு இருக்கான். எஸ்ஓ பீட்டஸும் வெரியா ஜோனை பிடிச்சிருச்சு. எஸ்ஓ பீட்டஸ் அயர் ரவுண்ட் இருக்கு. எஸ்ஓ பீட்டஸ் அயர் ரவுண்ட். ஆனா பீட்டஸ் தான் இப்ப ஜோனுக்கு வரணும். பீட்டஸ் எப்படி பிளான் பண்ண போறாங்க, எப்படி உள்ள போற போறாங்க பாப்பாங்க. லெட்ஸ் பீட்டஸ் எப்படி அங்க இருந்து இந்த பக்கம் போட்டாங்க ஜோனை. சென்ட்ரல் ஜோனா இருந்தது. நரேன் அணி உள்ளால வரணும். சாயா ராட்ரிகா நாட்டாமணி போறாங்க. இவங்க எதுல இருந்து யாரை இப்ப கூட்டி போறாங்க? நான் இவர் டீம் 24 பாருங்கண்ணா. இவரு என்ன ட்ரெஸ் போட்டு விளையாடின காரு இந்த வார்டில் வந்து பயங்கரமா செம்மையா டீசிங்க்ல கனெக்ட் ஆகும் புல்லட்ஸ். இப்போ வந்து ஜோன் சென்டர் யாருன்னு பிடிப்பாங்க ஃபர்ஸ்ட்? கில்லர் பீட்டஸ் தான் கிளம்புவாங்கண்ணே. முகிலன்னா நாக்கு வச்சுட்டாங்க. யார் நாக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஏய் கில்லர் பீட்டஸா? பீட்டஸ் இப்ப உள்ளார போறத காத்துட்டு இருக்குது. சாயா ராட்ரிகா யார் கூட்டு போறா? யார் இப்போ பீட்டஸ் ஜோனுக்குள்ள கூட்டு போறாங்க? இன்னும் 55 செகண்ட் இருக்கு. வெயிட் செய்து கொண்டிருக்காங்க. சாயோப்பி கிளம்புறான். சாயோப்பி வெயிட் செய்து கொண்டிருக்கான். கார்ல 4 பேர் அங்க பாருங்க எப்படி உட்காந்துருக்கானுங்க. போறதுக்கு ஜோன் முடியட்டும் போலான்னு அப்படியே நெருட மாட்டேங்கிறானுங்க. அப்படியே அமைதியா இருக்கானுங்க. கிளம்பிட்டானுங்க. சாய்தான் என்ட்ரி ஃபிராகர் மாதிரி போறான். ஐஜல் பண்ணி கொண்டிருக்கோம். நம்பர் 1 4x4ல போயிட்டு இருக்காரு. கோஸ்ட் ஓபி பா எப்படி லைனா போறாங்க பாத்தியா? அது கான்வாய் வெஹிக்கிள் மாதிரி. என்ட்ரி ஃபிராகர் சாய் ஓபி ஓஜிபிடிஎஸ்ல அவர் தான் ஜோன் பிடிக்கிறாரு. ஏய் டேஞ்சர் பிடிஎஸ் அந்த பக்கம் இருக்கு. அவங்க வந்து பாத்து போறாங்க. அவ்வளவுதான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அடிக்கிறது? டேஞ்சர் பிடிஎஸ் தான். டேஞ்சர் பீட்டஸ்க்கும் பீட்டஸ்க்கும் ஃபைட்னா அங்க டேஞ்சர் பீட்டஸ் தான் ஜெயிக்கும். பீட்டஸ் ஜெயிச்சதே கிடையாது இது வரைக்கும். அடிஸ்டார்ட் மாஸ்டர் ஸ்லேவ் சாய் ஓபி 1 HP ஆக்கிட்டார்னா. இது வரைக்கும் நடந்த எல்லா மிராமர் ஃபைட்லயும் டேஞ்சர் பீட்டஸ் தோத்துருக்கு. ஆமா அது ஒரே ஒருத்தன் அடிச்சான் பாருங்க கோட் மிராமர்ல. ஆஹா அவங்க பீட்டஸ் அடிச்சான். அவன் 1v4 அடிச்சான். அடிக்கலன்னா மிராமர்ல வெற்றி பெற்றாரு. ஆமா போச்சு. கிசா அவ்வளவுதான். கிசா பண்ணிக்கறாங்களோ. டி பீட்டஸ் அவ்வளவுதான். கொஞ்சம் லைட்டா ஜெயிச்சாங்கல்ல. புடிச்சாரு. ராட்ரிக்கு தப்பு பண்றாரா? கிளம்புறாங்க பாருங்க. அவ்வளவு கிளம்புறாங்க. ஹைப்பர் சேனல் தூக்க பாக்குறாங்க. தூக்கிடுவாங்க. ஹைப்பர் சேனல் ஹால மரணம். இல்ல எஸ்கேப் ஆயிட்டான். அவன பாரு விட்டு அடிச்சு போயிட்டே இருக்காங்க பாரு. காப்பாத்துறதுல கிடையாது. அப்படியே கிளம்பிட்டாங்க அவன பாட்டுக்கு. நீயே கிளம்பி வாடா அப்படின்னு.
அவ்வளவு நம்புறாங்க நம்ம டீம். ஹைப்பர்சோன் தனியா கிளம்பி போறாரு. ஐவர் அங்க போட்டு ஆனா போட்டு பொளந்துட்டு இருக்கானே. யாரை போட்டு பொளந்துட்டு இருக்கான்? எஸ்ஏபிடி வெற்றிக்கு மறுபடியும் ஐவர் ஒரு காரணமா இருப்பானா? வாய்ப்புகள் இருக்கிறதா? லெட்ஸ் see guys. இங்க ஜியூஸ் 3 கில், நரேன் 1 கில் கிலோ பிடிஎஸ்ல. மறுபடியும் பிடிஎஸ் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க ப்ரோ. அவ்வளவுதான். திரும்பியும் ஒரு டஃப் காம்படிஷன் இது பண்ண. அதர் ப்ளே அதர் ஃபர்ஸ்ட் நாள்ல 2 ஜெயிச்சிட்டானா ரொம்ப பிரஷர் ஆயிடுவாங்கல. பா யார் ஈசோ இங்க இருந்து எங்க கேம்ல நாக்கு வைக்கறாரு. டமுக் டிம் இல்ல நான் நோட்டீஸ் பண்ணேன் கேக்குறேன் உங்ககிட்ட. இப்போ எஸ்ஓபிடிஎஸ்க்கு ஆடியன்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னு தோன்றுது. ரெண்டாவது ஓஜிபிடிஎஸ் ப்ரெஷர் வந்தாலுமே அவங்க அதை கேர் பண்ணாம அப்படி ரோன் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் தானே வைக்கிறாங்க அவங்க. அவங்க வந்து அவங்க வந்து 1000 கில் அடிக்குன்னு சொல்லல, பிரஷ் பண்ணி ஆடுங்கன்னு சொல்லல, ஜெவிங்கன்னு தான் சொல்றாங்க அவங்க. நீங்க கேம்ப் அடிச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. அது எப்படி ரொம்ப ப்ரெஷர் ஆகும்? எல்லா டீமுமே அதோட டீமை ஜெயிக்க தானே சொல்லுவோம், தோக்க சொல்லாது. இல்ல எஸ்ஓபிடிஎஸ்க்கு அது ப்ரெஷர் ஆயிடுறதான்னு கேக்குறேன். இல்லையே கிடையாது. அது எப்படி ப்ரெஷர் ஆகும்? அவங்க மேல அவங்க யாருமே தெரியாம இருக்கும்போது அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது வந்து அவங்க பாசிட்டிவா தானே பார்க்கணும். எப்படி ப்ரெஷரா பார்க்க முடியும்? இப்போ நாம போய் சொல்றோம் பாத்தீங்களா ரொம்ப, அதான் ப்ரெஷர். நீ ஏன் இது பண்ண மாட்டேங்கிற, என்ன இது பண்ண மாட்டேங்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறோம் பாத்தீங்களா, அப்பதான் ப்ரெஷர் ஆவாங்க. ஆடியன்ஸ் கேக்குறப்ப அவங்க எப்படி ப்ரெஷர் ஆவாங்க? அவங்க விளையாடுறதே ஆடியன்ஸ்க்காக தானே. அதாவது நீங்க ஒரு கடையை திறந்துடுறீங்க, கடையில பிரியாணி நிறைய பேர் வாங்க வராங்க, நல்லா செய்யுங்கன்னு சொன்னா அது எப்படி ப்ரெஷர் ஆகி போயிடும்? எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ல தானே ஆகும். அவங்க அந்த பிரியாணி செஞ்சிடணும், ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தக்காளி சாதம் செஞ்சிடறாங்க. அப்ப ஆடியன்ஸ் வந்து கோவமாயிடுறாங்க. ஆமா, என்னடா தக்காளி சாதம் கொடுக்குற அப்படின்றாங்க. உன்னை நம்பி வந்திருக்கேன் நானு. பிடெஸ்ட் பிரியாணி கேட்டா அவனுக்கு தந்தூரி சேர்த்து கொடுத்துறானுங்க, இந்த ஹாட்ரிக் சேர்த்து சாப்பிடு அப்படின்றானுங்க. அப்ப என்ன பண்றான், அவன் கடைக்கு அதிகமா போயிட்டே இருக்கானுங்க அவனுங்க. நம்ம பிரியாணி கேட்டா ஃப்ரீயா தந்தூரி ஒன்று தராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா டேஸ்டாவும் இருக்கு அப்படின்னு போயிடுறாங்க அவனு. ஐயோ சோனி வா. பிடிஎஸ் பிளாங்க் பண்ணி இப்ப உள்ள போனோம். 3 செகண்ட் தான் இருக்கு. ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. சாய் மறுபடியும் உள்ள இருக்கலாம் பாரா. உள்ள கிளம்பிட்டு இருக்கான். உள்ள போகணும். ஜோன் கார்னர் எடுக்க பாக்குறாங்க. அல்ல டிபிஎஸ் மறுபடியும் டிபிஎஸ் கிராஸ் பண்றாங்க. சாய் எடுத்துட்டான். சாய் பெரிய எடுத்துட்டான். ஆனா சாய் இருக்கா அவ்வளவு. சாய் ஹால வரணுமா? அவ்வளவுதான். சாய் உள்ள போக பார்த்தான். ஒரு ஸ்டெப் உள்ளார வச்சாவே மரணம் நடக்கும்ன்றது. சாய் இத்தனை வருஷம் விளையாண்டு இருக்கா, அது தெரிய வேணாமா? உள்ள போனாவே மரணம் நிகழும். அதுதான் காரணம் ஒட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி இருக்கணும். கோஸ்ட் ஓபிட கார் வெடிச்சிருச்சு. அவ்வளவுதான். கோஸ்ட் வந்து கில் எடுக்க பாக்குறான். அனைவரும் வீட்டு சொல்லி இந்த மாதிரி வெடிஞ்ச காரை மறுபடியும் வெடிக்கிறான். புல்லட் வீன் பண்றான். கோஸ்ட் ஓபி வாஸ் நாட் இன் ஹிஸ் கேம் கைஸ். வெடிஞ்ச காரை மறுபடியும் கோஸ்ட் ஓபி வெடிச்சிட்டு இருக்கான். புல்லட் வீன் பண்ணிட்டு இருக்கான். புல்லட் அவன்ட்டு நிறைய இருக்கு, எடுத்துக்கிட்டா மறுபடியும். எஸ்ஓ பிடிஎஸ்ல இந்த தடவை 4 பேரும் உயிரோட ஜோனுக்குள்ள இருக்காங்க. ரோன் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஓ பிடிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரே ஒரு கொளுத்தி போட்டு இன்ட்ரெஸ்ட்லாம் சாவறாங்களா பாத்தீங்களா? 4 பேர் உயிரோட. அவ்வளவுதான். 4 பேரும் உயிரோட. அவ்வளவு. இதுதான் ரொம்ப பிரஷர். இதுதான் நம்ம ஏத்துறோம். என்ன சிம்பா பாருங்க, யுவாலா டீம்ல சிம்பா ஜம்பா நோட் பிடிச்ச ரோன் ப்ரோ. ஒண்ணு எஸ்ஏபிடிஎஸ் சிம்பா அடிக்குது, இல்லன்னா சிம்பா எஸ்ஏபிடிஎஸ் ஸ்பாயில் பண்றான். இதுல 2 ஏதோ நடக்குது. சிம்பா ஜம்பா ரெடியா காத்துட்டு இருக்கான். ஃபுல் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா டீம் 24ல இருக்கிற நாட்டாமி அன்னைக்கு தான் இருக்கு. ஆமா வந்து ஹையர் கிரவுண்ட் சென்டர் ஜோன் சுத்தி அடிப்பாங்க. சென்டர் ஜோன் மாதிரி இவங்களால டப்புன்னு ஏற கூட முடியாது. ஹீல் பேட்டில்ல போய் முடியுமா? இந்த பக்கம் பார்த்தா டிபிஎஸ் காரன் பாத்தில எப்படியா ஜெயிக்கணும்னு போராடுறான். ஆமாண்ணா, ஒருத்தர் நாக்கு சோன் வர போட்டு ஹைப்பர்சனை விட்டு போறாங்க. ஹைப்பர்சனை காப்பாற்ற முடியாது. அவங்களோட கேவான டீமேட்டானே ஹைப்பர்சன் ஸ்லாட் 2. மாஸ்டர் ஹைப்பர்சன் ஒரு நாக்கு வச்சான் பாரு. இப்போ
மாஸ்டர் நாக்கு அவ்வளவுதான். டேஞ்சர் பிடிஎஸ் வெளியேறியதுன்னா டிபிடிஎஸ் டோட்டலா வெளியேறியது. கோட்டு இல்லாம பண்ண முடியாது, அவ்வளவுதான். எல்லாருமே மரணிக்கப்பட்டார்கள். கண்டிப்பா இது SOBTS ஓட மேட்ச். அப்படியா? மேல வர ஸ்பாயிலர். ஆமா, மறுபடியும் சாக்கோ ஹாலா மரணம், மறுபடியும் சாக்கோ ஹாலா மரணம், மறுபடியும் சாக்கோ ஹாலா மரணம், மரணம். காட்டினாடி வா, வாட் எ சேவ் ப்ரோ. ஜோன் அவுட்ல இருக்காங்களா? சிம்பா ரொம்ப ஹும்பா ஜம்பா ஹும்பா ரம்பா ஹும்பா மம்பா வெயிட் பண்ணிருக்கான். MSOB நாக் அவுட், மறுபடியும் சாக்கோ நாக் அவுட். இல்ல காப்பாத்திர வெரியான சேவ். ஏன்னா இல்லனா சாக்கோ ப்ளீட் ஆகி செத்துருப்பான் அப்படியே. அதனால தடுத்து நிறுத்தி MSOB மொமெண்டம் கிரியேட் பண்ணி 4 பேர் உயிரோட வந்துட்டாங்க. ஆனா பீட்டஸ்ல 4 பேர் மலை ஏறுறாங்க. சிம்பா பொறுமையா இருக்கான். சிம்பா பொறுமையின் உச்சத்துல இருக்கான். ஆனா அதே சமயத்துல பீட்டஸ் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. பீட்டஸ் போராட்டத்தை நடத்துது. மேல ஏறிட்டாங்க. பீட்டஸ் ஒரு முக்கியமான ஒரு ரவுண்ட் எடுக்காங்க. பீட்டஸ் ஒரு முக்கியமான ஒரு ஹேக்கர் ஒரு நாக் அடிச்சிட்டான். ஹேக்கர் வேற ராட்ரிக் வேற இருக்கான். சாய் தான் அங்க பாருங்க. எஸ்எபிடி சேருது. பீட்டஸ் கிட்ட ஏறுது. அவளா முடிச்சிட்டாங்க. டீமே முடிச்சு அவளா எஸ்எபிடி யாரு ட்ரோல் காங்க ஐவரி போட்டா என்னடா ஐவரி வேணாம். ஐவரி மேலடா. ஐவரி நேர்ந்தடா. ராட்ரிக் ஐயோ ஐவரி 1v3 பீட்டஸ். ஐவரி 1v3 பீட்டஸ். ஐவரி வெட்டிக்காக போறான். யார் ஐவரிய வேணான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஐவர் விளையாடுறான். மறுபடியும் MSOB அகால மரணம். ஐவரி ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணான். The mastermind to the core. Guys. 1v3 பண்ணி ஈசோவோட .1 HP சேவ் பண்ணி சாக்கோ ரீகால் பண்ணி. Are you serious? ட்ரையோட்ஸோட அதிக வெற்றி வச்சிருக்கா ஐவரி. ரெக்கார்ட் வச்சிருக்கா ஐவரி. This is why Ivory is having M4. Owen brother M4 gift ஆ பண்ணது. This is why he's getting everything. This is why he's getting everything. இப்ப சொல்றா வெற்றி பெற்றா அது ஐவரி ஆள மட்டும் வெற்றி பெற்ற கணக்கா வரும். மறுபடியும் ஒரு நாக்கு. SOB சொல்ற வெற்றியா? SOB 3v1v1 ப்ரோ. மிராமர்ல ஐவரி பீட்டஸ் 1v3 பண்ற வரலாறு மறுபடியும் நடந்து கொண்டே இருக்குது. பீட்டஸ் மறுபடியும் ஐவரி ஆஹா மரணம் அடைந்து கொண்டே இருக்கான். அந்த வரலாறு ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. மறுபடியும் ஐவரி இஸ் சேஞ்சிங் த கேம். மறுபடியும் ஐவரி இஸ் சேஞ்சிங் த கேம். This is why he is mastermind. தாக்கோ முடிச்சான். தாக்கோ மறுபடியும் மகாலமரணம். ஒரே ஒருத்தன் ஐவரி ஒன்னேடா. மறுபடியும் ஐவரி ஒன்னேடா. Guys, மறுபடியும் What did I say? இப்ப சொல்லுங்க ஐவரி வேணான்னு. இப்ப சொல்லுங்க ஐவரி வேணான்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க ஐவரி அங்க ட்ரோல ஒரு நேட போட்டு அடிச்சு ராட்ரிக் பீட்டஸ் ஹேக்கரை வந்து ஷாட்கன்ல அடிச்சு கடைசியில யாரு கோஸ்ட வந்து அடிக்கும் போது வேற யாரோ கவர் கொடுத்தாங்க நினைக்கிறேன். What a game. 7000 பேரு பார்க்கும் போது ஐவரி போட்டா ஒரு சீனு ஜெயிச்சு கொடுத்தா மறுபடியும் ஒரு வெற்றி.